ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான நாளைக்கு நிஃப்டிக்கான மேஜராக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்களா. ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 24,757 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,689, செகண்ட் சப்போர்ட் 24,618, ஸ்டாட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 24,500. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,866. அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது. அப் ட்ரெண்டுப்பே போனாலும் ஒரு நிரந்தரம் கிடையாது. அது ஏன்றதை அடுத்ததான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 24,866 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,933 அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,005 அப்படின்றது நாளைக்கு செகண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,085. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ கன்சல்டேஷன் ஜோன் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டு எதுக்குள்ளே இருக்கும், எதுலேருந்து எது வரலையும் ட்ராவல் ஆனிச்சுன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,866க்கும் 24,757க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். ஸோ அதனால் நாளைக்கு எக்ஸ்பீரியும் கூட. ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் டே போன இந்த 13ஆம் தேதி போன லோவையும் இன்றைக்கி போன லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அதேமாதிரி அப்ட்ரு அந்த மேலே உள்ள அந்த டாப் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அது ஒரு ஸ்லாண்டாக ஒரு மேலே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஓகேங்களா. சரி, ஓகே. இது இருக்கிற பட்சத்தில் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்னா அந்த ட்ரெண்ட் லைனை ஆக மொத்தம் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிடும். நாளைக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:40. இப்போ இந்த நேரத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் 40 இடங்களில் வந்து பெரும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா வான்வெளி தாக்குதல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த விமானப்படை உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஆதரவு தெரிவித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க வந்து இந்த தாக்குதலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் வந்து ரொம்பவே வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஈரானில். ஓகேங்களா. அதனால வந்து இது வந்து பொருளாதார விதமாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நான் சொன்ன இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணியும் போகுது அப்படின்ற பட்சத்தை நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஒரு கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த அளவுக்கு இன்ட்ராடே லெவலில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட்டு ஒரு இது மாதிரி விஷயத்தெல்லாம் அஃபெக்ட் ஆகிற பட்சத்தில் ஸோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை வந்து நாளைக்கு வந்து இந்த பேனிக் சிச்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது என்னோட டிப்ஸ் மாதிரி. ஓகேங்களா. ஸோ என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் அது. ஸோ உங்களோட விருப்பம் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இல்லை 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிவிட்டு தயவு செய்து வாட்ச் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன். சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போட்டிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக எனக்குமே இந்த ட்ரெண்ட் லைன் பற்றி எனக்கு தெரியல. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வருன்றது எனக்கு தெரியாது. நான் ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணுறேன், அதாவது கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன எனக்கு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டெல்லாம் கனெக்ட் பண்ணுன்னு எனக்கு ஒரு இண்டிகேட்டர் காமிக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் மூலமா பேங்க் நிஃப்டிக்கு எப்படி ட்ரா பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் தெளிவாக. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக்கோ இல்லை இந்த இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே, இது வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் டிசிஷன். நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 55,944 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைக்கு 55,944க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 56,088, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,175,
தேர்ட் ரெசிஸ்டன் 56,318. இப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் போக போகுது அப்படின்னா மேஜர் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,712 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 55,569. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 55,337. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 55,185. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆக்டிவ் ஆகக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு 55,711க்கும் 55,944க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா கன்சல்டேஷன் ஜோனாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நாளைக்கு ஆக்டிவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் என்கிட்ட இருக்குது. கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ கம்பைன்டு இண்டிகேட்டர் நான் ஆன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுது, எனக்கு VWAPயோட லைனும் கிடச்சிருது, எனக்கு ட்ரெண்ட் லைனை வந்து எங்கேருந்து எங்கே ட்ராப் பண்ணணும் அப்படின்றதையும் காமிச்சிருது. இப்போ நல்லா பாருங்கள், 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாட்டத்தை கனெக்ட் பண்ண சொல்லுதா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டத்தை வந்து இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணுறேன். நல்லா பாருங்கள், பாட்டத்தை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டாப்லேருந்து எனக்கு ஒரு லைன் ஒன்று காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ டாப்லேருந்து இந்த இடத்துல நல்லா பாருங்கள், நான் வந்து ஸ்க்ரீன் கோட் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டாப் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹைலேருந்து, ஸோ இந்த இடம், இந்த ஹைலேருந்து என்ன வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ பாருங்கள் கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெண்டை காமிக்குதா. ஸோ இதுதாங்க நம்மளுக்கு வந்து கம்பைன்டு இண்டிகேட்டரில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ என் கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன் காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாட்டத்தில், அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் பண்ணனால தான் ஃபால் ஆகிருக்கு 1 ஹவரில். ஓகேங்களா. இப்போ நம்ம 15 மினிட்ல பார்க்கறனால என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி ட்ரெண்ட் காமிக்குது. ஓகே, இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த மேஜர் சப்போர்ட்டுக்கு கீழே போனுச்சுனால ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிடும். ஃபர்தராக இதில் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஏன்னா இந்த வந்து வாரோட பதற்றம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் 40 இடங்களில் வந்து ஈரானில் வந்து இஸ்ரேல் வந்து போர் வான்வெளி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து பொருளாதார இழப்பை வந்து ஈரான் வந்து சந்திச்சதுனால ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு அஃபெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. சின்ன ஒரு ஒரு விஷயம் நடந்தது நம்ம இந்தியாவில். அதாவது இந்த சின்ன விஷயம் கிடையாது, ஒரு 270 பேர்கிட்ட நம்ம வந்து ஏர் இந்தியாவோட கிராஷஸ் நடந்தது. அந்த கிராஷ் நடந்ததில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆனிச்சு ஒரு 1:30 மணிக்கு. அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அஃபெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை US ஃபெட் ஆகணும், ஜப்பானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இதனுடைய இம்பாக்ட்டும் நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் எனக்குமே சொன்னதில்லை. ஸோ இன்றைக்கி ஃபண்டமெண்டலாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா FINNIFTY பார்த்துறோம். ஸோ FINNIFTY பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 26,451 அப்படின்றது நாளைக்கு வந்து மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேஜர் ரெசிஸ்டண்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 26,451 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,515 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 26,583. தேர்ட் ரெசிஸ்டன் 26,618. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 26,348. இந்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,284, செகண்ட் ரெசிஸ்டன் செகண்ட் சப்போர்ட் 26,180, தேர்ட் சப்போர்ட் 26,141. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் எதுலேருந்து எது வரலன்னு பார்த்தீங்கன்னா 26,348க்கும் 26,451க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கம்பெனி இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ட்ரெண்டை வந்து நான் போடுறேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ டாப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா
டாப்பில் வந்து நான் வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன் ஹை எல்லாத்தையும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் கம்பெனி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டே தான் இருக்குது. இவங்களுமே பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹை எல்லாமே கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த கம்பெனி இண்டிகேட்டரோட டூல் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோவை வந்து நான் வந்து இன்னையோட டேவோட லோவை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட இந்த டேவோட லோன்றது இடம் பார்த்தீங்கன்னா 26,320 கீழே போணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு அனுப்பிவிடுங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். யாரும் டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் தயவு செய்து வாங்கிடாதீங்க. அவங்க கால்ஸ் தராங்க, இவங்க கால்ஸ் தராங்கன்ட்டு யாரும் வந்து கால்ஸ்ன்னு சொல்லிட்டு போய் ஏமாறாதீங்க. நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாற்றும். ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு பண்ணி நீங்கள் லாஸ் ஆனாலும் அதனுடைய அனுபவம், அதாவது சைக்கிள் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கீழே வந்து கற்றுக்கணும். மற்றவங்க வந்து பிடிச்சிக்கிட்டே என்றைக்குமே ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் பேஸில் தான் ட்ரேடு எடுக்கணும். அதனால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். எனக்கு மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும்னு யாராலுமே சொல்ல முடியாது. மார்க்கெட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு கீழே போய்டும், இவங்க மேலே போய்டும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபர்தராக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ நம்பா.